ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா, சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நினைக்கிறேன். ஆனாலும் ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு யுத்த களத்தில் இருந்தது போல என்னுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, அல்லது வேலை ஸ்தலம் கூட அப்படிதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்னோடு கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தனிமையிலே இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? உங்களுடைய காரியங்கள் யாருக்குமே தெரியவில்லை அல்லது யாருக்குமே புரியவில்லை. பல போராட்டங்களின் மத்தியில், சண்டையின் மத்தியில், சச்சரவுகளின் மத்தியில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு யுத்த களமாக இருக்கிறது. ஒரு சமாதானம் என்பதே இல்லை, பயம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? என் தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். ஆகையினாலே தான் இன்றைக்கு ஒரு வார்த்தையை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய சத்திய வார்த்தையை உங்களுக்கு அவர் சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறார். வேத புத்தகத்திலே இன்றைய நாளிலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வேத வசனத்தை உங்களுக்கு அவர் காண்பிக்க இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆம், எனக்கன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை அல்லவா? நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை சுற்றி மிகுந்த சண்டைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது என்னை சண்டைக்கு வலுக்கட்டாயமாய் இழுப்பது போல இருக்கிறது என்று சொல்லி அநேகர் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என் தேவன் உங்களை பார்த்து ஒரு நல் ஆலோசனை அவர் கூறுகிறார், அல்லது நல் வார்த்தையை அவர் உங்களுக்காக அவர் கூறுகிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, யாருமே இல்லை என்று சொல்லிதான் நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக நான் போராடுவேன், உங்களுக்காக உங்கள் பட்சத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அமைதியாக இருக்க வேண்டும், சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையையும் கூறுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நானும் சண்டையிட்டு பார்த்து விட்டேன், நானும் போராடி பார்த்து விட்டேன், நானும் அவர்களுக்கு இணையாக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து பார்த்து விட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு சமாதானம் இல்லை, அல்லது இந்த காரியத்திலே ஒரு முடிவு இல்லாதபடி, அல்லது இந்த காரியத்திலே நான் நினைக்கிற காரியம், நான் செய்கிற காரியம் செய்ய முடியாதபடி ஒரு தோற்று போன ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சார்பிலே இருந்து கொண்டு, உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டு அவர் யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை போலதான் வேத புத்தகத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்பி இருந்தான். பெலிஸ்தியனாகிய கோலியாத் என்ற ஒரு மனிதன். அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு ராட்சதன், அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான், அவன் ஒரு இராணுவ வீரனை போல மிகுந்த ஒரு பலமுள்ளவனாய் இருந்தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் தினமும் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, எனக்கு ஈடாக என்னோடு கூட யார் யுத்தம் செய்ய வருவீர்கள் என்று சொல்லி தினமும், அதாவது காலையிலும் வந்து சத்தம் போடுவானாம், மாலையிலும் வந்து சத்தம் போடுவானாம். இப்படியாக கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயமுறுத்துவானாம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வலுக்கட்டாயமாக சண்டைக்கு அழைப்பானாம். எனக்கு அன்பான தேவஜனமே,
நீங்கள் கூட அப்படிதான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை வலுக்கட்டாயமாக சண்டைக்கு என்னை கூப்பிடுகிறார்கள். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதபடி இருக்கிறது. நான் அமைதியா இருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வம்பு சண்டைக்கு இழுப்பது போல என்னை சண்டைக்கு இழுக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்து அதற்காக என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று சொல்லி மிகவும் மனக்லேசத்தோடு மன கஷ்டத்தோடு ஒரு விதமான டிப்ரெஷனோடு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களைப் போலதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தும்படியாக இந்த கோலியாத் தினமும் வருவானாம். காலையிலும் வருவான், மாலையிலும் வருவான். இந்த காலை வந்து விட்டானே அல்லது பகல் நேரத்திலே வந்து விட்டானே என்று சொல்லி நிம்மதியா இருக்க முடியாது. மறுபடியும் சாயங்கால வேளையிலும் வருவானாம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் கூட ஏன் இந்த பகல் வேலை வருகிறது, ஏன் இந்த சாயங்காலம் வருகிறது, அல்லது இரவு நேரத்திலே அல்லது நாளை காலை வரப்போகிறது, என்ன சண்டை இருக்க போகிறது, என்ன குழப்பம் ஏற்பட போகிறதோ, என்னுடைய குடும்பத்தில் என்ன கஷ்டம் நேரிட போகிறதோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார். அன்றைக்கும் அப்படியாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளோடு பயத்தோடு ஒரு நாள் 2 நாள் அல்ல 40 நாட்களாம், கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக. நீங்கள் கூட நினைக்கலாம், நானும் சகோதரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் குடும்பத்தில் காணப்படுகிறேன், அல்லது என்னுடைய வேலை ஸ்தலத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி மிகவும் மனக்லேசத்தோடு கண்ணீரோடு ஒருவித பயத்தோடு என்னுடைய வாழ்க்கை எப்படி கடந்து போகுமோ என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் யுத்தம் பண்ண அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது, நீங்கள் அதை நம்பும் போது, நீங்கள் சும்மா இருக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக யுத்தம் செய்வார். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது வேத புஸ்தகத்திலே இந்த சம்பவத்தை குறித்து 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற 47ஆம் வேத வசனத்தை நாம் வாசிக்கலாமா? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, தாவீது என்ற ஒரு வாலிபன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவன் எழும்பினான். அவன் எழும்பி தைரியத்தோடு அவன் கூறுகிறார், இந்த கோலியாத்தை பார்த்து யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கூறினான். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய யுத்தமும் கர்த்தருடையது. அதற்கு இந்த வாலிபன் செய்த காரியம் என்னவென்றால், இதற்கு முந்தின 45ஆம் வேத வசனத்திலே அவன் பார்க்கும்போது இந்த வாலிபன் சொன்னான், சேனைகளின் தேவனாகிய, அதாவது இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி. இராணுவங்களுக்கே தேவன் யார் என்றால் என் தேவனுடைய நாமமாகிய என் கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி அவன் உரைத்து அந்த வார்த்தையை நம்பினான். அந்த விசுவாசத்தோடு, எந்த விசுவாசம்? கர்த்தருடைய நாமம் என்ற விசுவாசம். அந்த நாமம் எப்படிப்பட்ட வல்லமையுடையதாம்? இராணுவங்களின் தேவனாய் இருக்கிறதாம். ஆம், இந்த கோலியாத்து நினைத்தான், நான் தான் ஒரு பெரிய இராணுவத்திற்கு பராக்கிரமசாலியா இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த கோலியாத்தினுடைய நம்பிக்கை எல்லாம் எதில் இருந்தது என்றால், தன்னுடைய கரத்தில் இருக்கிற ஈட்டியின் மேல் இருந்தது, தன்னிடத்தில் இருக்கிற கேடகத்தின் மேல் இருந்தது, தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை இருந்தது, தான் அணிந்திருந்த கவசங்களின் மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் தாவீதுடைய நம்பிக்கை எதன் மேல் இருந்தது என்றால் கர்த்தருடைய நாமம். ஏனென்றால் அந்த நாமம் இராணுவங்களின் தேவன் என்று சொல்லி ஒரு புது நாமத்தை அறிந்தவராக தாவீது இருந்தான். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் எப்படிப்பட்ட யுத்த களத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் சரிக்கு பேசினார்கள், நானும் பேச வேண்டும். அவர்கள் என்னோடு கூட சண்டையிட்டார்கள், நானும் சண்டையிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பலத்தை காட்ட வேண்டும், என்னுடைய வாயின் ஜாலத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து நினைக்கிறார்களா? அவர்கள் பேசின வார்த்தைக்கு ஈடாக நானும் பேச வேண்டும், அப்படி பேசினால் என்னை பற்றியும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி என்னுடைய காரியங்கள்
காரியங்களையும் அறிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. நீங்கள் அமைதியா இருந்து பாருங்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் அறிந்திருக்கிற, நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் இராணுவங்களின் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி, அதை தான் இந்த தாவீது அறிந்திருந்தான். ஒரு சாதாரண வாலிபன் தான், இவர் ஒரு இராணுவ வீரன் கிடையாது. ஆனால் அவன் அறிந்திருந்தது ஒன்று, இராணுவங்களின் தேவனாகிய, சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி. ஆனால் அந்த நாமம் மிகவும் வலிமையானது, மிகவும் பலன் உள்ளது. அந்த நாமத்தினுடைய வலிமை என்னவென்று தெரியுமா? இந்த தாவீது செய்தான், ஒரே ஒரு கூழாங்கல்லை எடுத்து அந்த கோலியாத்தினுடைய நெற்றியிலே பட எறிந்தான். எறிந்த உடனே சரியாக அந்த இராணுவங்களின் தேவனுடைய நாமம் அந்த கூழாங்கல்லின் மூலமாக அந்த நெற்றியிலே பட்டு அவன் அப்படியே கோலியாத் தலைகீழாக விழுந்தான் என்று சொல்லி வேதவசனம் கூறப்பட்டிருக்கிறது. ஆம், யுத்தகலமாய் இருந்த அந்த இடம் ஒரு நொடி பொழுதிலே சத்தமிட்டு கொண்டிருந்த அந்த இடம், அந்த கோலியாத் இப்பொழுது அப்படியே தலை கவிழ்ந்து விழுந்து மாண்டு போனான். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்களும் உங்களுடைய இடமும் யுத்தகலமாய் இருக்கிறதே, எனக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லிதான் நினைக்கிறீர்கள். எப்பொழுது என்னுடைய மனம் ஆறுதல் அடையும், அல்லது என்னோட குடும்பம் எப்பொழுது சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது இந்த தாவீது நாமத்தை விசுவாசித்தான். அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? இராணுவங்களின் தேவனாகிய, சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம். இதை நீங்களும் அறிக்கையிடும் போது, இதை நீங்களும் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் கண்டிப்பாக ஒரு சிறு காரியம்தான் என்னுடைய கருத்திலே இருக்கிறது என்றால் அதை வைத்து பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த மனிதர்கள், உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் மடங்கடிக்கப்பட்டு போகும்படியாக, மாண்டு போகும்படியாக, அவர்கள் உங்கள் இடத்திலே இல்லாதபடி போகும்படியாக செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கன்பான தேவச்சனமே, தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமாம். இப்பொழுதும் நீங்கள் ஒப்பு கொடுத்து செபித்து பாருங்கள். இதுவரைக்கும் அநேக வார்த்தைகளை பேசிவிட்டேன், அநேக சண்டையிட்டு விட்டேன், அநேக பிரயாசங்களை எடுத்து விட்டேன், அநேகரிடத்திலே நான் என்னுடைய பட்சமாய் இருக்கும்படி அவர்களை நான் அண்டிவிட்டேன். ஆனால் ஒன்றுமே பலனில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இன்றைய நாளிலே நீங்கள் ஒன்று செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள். செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக அன்றைக்கு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய யுத்தத்தில் இருந்து விடுதலை கொடுத்து கோலியாத்தை மடங்கடிக்க செய்த தேவன், உங்களுக்கு விரோதமாய் வருகிற, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எல்லாரும் இல்லாதபடி கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? என்னோடு கூட இணைந்து இப்பொழுதும் ஒப்பு கொடுத்து செபித்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் அனைவரும் சேர்ந்து செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இவ்வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுனீரப்பா. அன்றைக்கு கோலியாத் பெரிய ராட்சதனாய் எழும்பி வந்தபோது தாவீது மூலமாக அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அருளின தேவன், இப்பொழுதும் இயேசுவே என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்த இவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. என்னோடு கூட இருப்பவர் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் என்பதை ஆண்டவரே அறிந்து கொண்டு அமைதியாயிருக்க கிருபையாக நீர் இரக்கம் பாராட்டுங்க இயேசுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரை விசுவாசித்து இப்பொழுதும் ஆண்டவரே இவர்கள் நினைக்கிற, இவர்கள் செயல்படுத்துகிற காரியங்களிலே நீர் துணையாளராக இருந்து இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தையை ஆண்டவரே இவர்கள் பிடித்து கொண்டு செபிக்கிறார்கள். நீர் ஆண்டவரே யுத்த களத்திலே இருந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்கள். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்நாளிலே கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏதோ ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் இல்லையே, என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட நாங்கள் ரெகபோத் 70 மூலமாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தினானால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.